இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டோகேடில் சர்க்கிள் கமாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சர்க்கிள் கமாண்டுக்கு வந்து நம்ம சி என்டர்னு கொடுத்தாலே சர்க்கிள் கமாண்ட் ஓகே ஆயிரும். இப்போ வந்து இதில் சர்க்கிள் ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் ஃபார் சர்க்கிள் அப்படின்னு கேட்டிருக்கு. சர்க்கிள் அப்படின்னா நம்ம அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் சென்ட்ரிங் பாயிண்ட் எது அப்படிங்கிற மாதிரி கேட்குது. இப்போ இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துட்டு நம்ம எவ்வளோ ரேடியஸ் கொடுக்கணும். சர்க்கிள் ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் ஆர் டயாமீட்டரில் வேணும் அப்படின்னா இதுக்கடுத்து நம்ம டி என்று கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து ரேடியஸில் ஃபஸ்ட் கொடுத்துடலாம். 25 ரேடியஸில் என்று கொடுத்தோம் அப்படின்னா இப்போ ரேடியஸில் ஆயிடுச்சு. மறுபடி நமக்கு அதே சர்க்கிள் கமெண்ட் வரும்னா மறுபடியும் என்ட்ரு கொடுத்தாலே அந்த கமெண்ட் மறுபடியும் வந்துடும். மறுபடியும் இப்போ நம்ம எந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம டயாமீட்டரில் 50 வேணும் அப்படின்னா ரெண்டு ஒன்று தான். 25 ரேடியஸ்னாலும் 50 டயானாலும் ஒன்று தான். சரி டயாமீட்டரில் கொடுப்போம் அப்படின்னா டி என்று கொடுத்துட்டு மறுபடியும் எவ்வளோ அப்படின்னு கொடுக்கணும். இன்கேஸ் அந்த ஆல்ரெடி நமக்கு அந்த கமாண்ட் சர்க்கிள் ஸ்பெசிஃபை டயாமீட்டராக 50 அப்படின்னு வந்திருக்கு பாருங்க. நம்ம 50 கொடுத்தும் என்ட்ரு கொடுக்கலாம். அப்படியே என்ட்ரு கொடுத்தாலும் அதே 50 தான் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம 50 கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன் அப்படின்னா அப்படியே இந்த 50 எப்படி வருதுன்னா ஆல்ரெடி நம்ம கமாண்ட் ஆல்ரெடி ஒரு சர்க்கிள் போட்டிருக்கோம்ல 25 ரேடியஸ்க்கு அதை கன்வெர்ட் பண்ணி டயாவில் சொல்லுது. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ரேடியஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அடுத்தவங்க இங்கே வந்து இப்போது ரேடியஸ் அதே மாதிரி எவ்வளோ ரேடியஸ் அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து அதே மாதிரி டயா அந்த மாதிரி டீன்னு கொடுக்காம நம்ம நேராக டயாமீட்டரே போயிடலாம். இப்போ இங்கே எவ்வளோ டயா அப்படிங்கிறது 50னா 50 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து 2 பாயிண்ட் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் அதான் 2 பாயிண்ட்டுங்கிறது. இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிய போகுது அப்படின்னா அது நம்ம எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக அதாவது நம்ம டைமென்ஷன் கொடுக்காம ஒரு பார்ட்டை மெர்ஜ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3 பாயிண்ட் அப்படின்னா இப்போது இது இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் மூணையும் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணலாம். இதுதான் இப்போ கிளிக் பண்ணுற பாயிண்ட்லேருந்து அது சர்க்கிள் வரைஞ்சிடும். அது எப்படி வேணால் வரைஞ்சிடும். சப்போஸ் நம்ம இந்த மாதிரி இன்னரில் போகக்கூடாது அப்படின்னா அதுக்கு தான் நம்ம டேஞ்சன் யூஸ் பண்ணணும். ஆமாம், அதில் தான் கரெக்டாக வரும். டேஞ்சன் ரேடியஸுங்கிறது நம்ம ரெண்டு பாயிண்ட்டை தொட்ட மாதிரி வரைகிறதுக்கு டேஞ்சன் ரேடியஸ். இப்போ இதையும் இந்த லைனை மெர்ஜ் பண்ணி எவ்வளோ ரேடியஸில் வேணும் அப்படின்னா ஒரு 50 ரேடியஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு 50 ரேடியஸ்க்கு வரைஞ்சிடும். 50னா 100 டயாமீட்டருக்கு இது இங்கேயும் டச் பண்ணி வைக்கிறோம். அதே மாதிரி டேஞ்சன் இதுக்கு 3 அர்த்தம் வந்து இதில் இந்த டீட்டெயில்டு அதாவது நம்ம இப்போ இந்த டிராயிங் ஃபார் எக்ஸாம்பிள் டிராயிங்கை பார்த்தாலே தெரியும். 1 2 3 அப்படின்னு போட்டிருக்கோம். இது கர்சர் எடுத்தால் போயிடுது. அதில் கர்சர் வச்சுருக்கேன். அந்த மாதிரி போய் அந்த 3 பாயிண்ட் தொட்ட மாதிரி சர்க்கிள் போடுறதுக்கு தான் இந்த டேஞ்சன் போடுறோம். அதுக்கு மேலே வந்து 2 பாயிண்ட் தொட்ட மாதிரி போடுறது தான் டேஞ்சன் ரேடியஸ். இப்போ வந்து இது கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த 3 சர்க்கிளையும் டச் பண்ணுற மாதிரி ஒரு இது பண்ணோம். 1 2 3 அவ்வளோதான். இது 3ஐயும் நம்ம டச் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டாச்சு. இதுக்கு தான் இந்த கமாண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் கமாண்டு தான், அதான் நம்ம இப்போ அவ்வளோ டைம் எடுத்துக்கல. ஆமாம், இனி ஏதாவது நம்ம டிராயிங் ஸ்பெசிஃபிக்காக வரையும் போது அதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ரிப்ளை. தேங்க்யூ.